அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் ஆப் ப்ளே ஸ்டோரில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பேஸ்லிப், பேட்ரான், இஎஸ்ஆர் போன்றவற்றை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இந்த களஞ்சியம் ஆப்பை ப்ளே ஸ்டோரை பயன்படுத்தி எவ்வாறு உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் செய்து பேஸ்லிப், பேட்ரான், இஎஸ்ஆர் டவுன்லோட் செய்வது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் அப்படிங்கிற இடத்துல களஞ்சியம் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதில் இரண்டாவதாக களஞ்சியம் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் பிஸ்னஸ்னு ஒரு ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வெளியில் உங்கள் மொபைலில் கான் இருக்கக்கூடிய அந்த களஞ்சியம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் யூசர் நம்பர்னு இருக்கும். இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 11 டிஜிட் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடியை என்டர் பண்ணுங்கள். ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கனாலே உங்களுக்கு கீழே மொபைல் நம்பர் அதுவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்திருக்கும். இப்போ கீழே கூடிய சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்டர் த வெரிஃபிகேஷன் கோடுன்னு கேட்கும். இந்த கோடு அப்படிங்கிற இடத்துல உங்கள் மொபைல் நம்பரோட கடைசி 4 இலக்கத்தை டைப் பண்ணுங்கள். மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்பில் அந்த பின் செட் பண்ண சொல்லும். இந்த இடத்துல பின் 4 டிஜிட்டில் இருக்கணும். அதே போல் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது, டேட்ஸாகவும் இருக்கக்கூடாது கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு 4 டிஜிட் பின்னை செட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 4 டிஜிட் பின், நியூ பின், கன்ஃபார்ம் பின் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்கம் டு களஞ்சியம் அப்படின்னு போட்டு களஞ்சியம் இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. பெனிஃபிட்ஸ் டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு டன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி களஞ்சியமோட அந்த ஹோம் பேஜ் வந்திருக்கும். லெஃப்ட் சைடில் கூடிய அந்த 3 லைன்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். உங்கள் நேமு, ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி, கீழே ஆஃபீஸ் நேம், போஸ்ட்டு, ஜாயினிங் டேட்டு, எம்ப்ளாயி டைப்பு, கிரேட், ரிட்டையர்மெண்ட் டேட்டு இதெல்லாமே வந்திருக்கும். டேட் ஆஃப் பர்த், ஆதார், பேன் நம்பர், ஜிபிஎஃப் நம்பர் இதெல்லாமே இருக்கும். நீங்கள் சிபிஎஸ்ஸாக இருந்தால் சிபிஎஸ் நம்பர் வந்திருக்கும். இதை மறுபடியும் ரைட் சைடில் கூடிய அந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆப்ஸில் இந்த ஆப்பில் நிறையா ஐக்கான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த பே ஸ்லிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இயர் செலக்ட் பண்ண சொல்லுது. இயர் செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மந்த்து செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்து செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே பே ஸ்லிப் நம்பர் டவுன்லோட்னு வரும். இந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அக்சஸ்க்கு அலோவ் கொடுத்துருங்க. நீடு ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்குது. நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஸ்டோரேஜ் பர்மிஷன் கொடுத்துருங்க. ஸ்டோரேஜ் பர்மிஷன் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் சேவ் டு டவுன்லோட் ஃபோல்டர்னு வருது. நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா மை ஃபைல்ஸில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை DDMM YYY ஃபார்மேட்டில் என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் உங்களுடைய பே ஸ்லிப் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த மந்த்து அண்ட் இயருக்கு டவுன்லோடாகி இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். இதே போல் பேட்ரானை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜ்லேயே ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்குது. அந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இஎஸ்ஆர், பேட்ரான் 2 இருக்கும். அதில் பேட்ரான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் இதே போல் அந்த பேட்ரான் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இதே போல் லீவ், பே ஸ்லிப், பிஎஃப், அட்வான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், ரிப்போர்ட்ஸு, ப்ரீ ரிட்டையர்மெண்ட், அதர்ஸ், இ சலான் இந்த மாதிரி நிறைய ஐக்கான்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க.